ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடாய் வச்சு ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் சூடு வந்த பிறகு எண்ணெய் சூடு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குவோம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொஞ்சமாக சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாமே நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்ல கடுகுலாம் பொரிஞ்சு வருது. இந்த டைமில் காஞ்ச மிளகா இருக்குல்ல, அது ஒரு 5 மிளகா, இந்த மாதிரி இந்த மிளகா சேர்த்துக்குவோம். அப்புறம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா சவக்க வச்சுக்குவோம். வச்சுட்டு அது கூட இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பல்லாரி வெங்காயம், அதையும் கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்குவோம். கலர் வர மட்டும் நல்லா வதக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நல்ல வெங்காயம்லாம் நல்லா வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா சேர்ந்து சுக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நல்ல சுக்காயிடுச்சு தக்காளிலாம். இந்த டைமில் ஃபஸ்ட்டு நம்ம காயெல்லாம் இப்போ சேர்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் சேர்த்துக்குவோம். ஏன்னா இதில் கொஞ்சம் லேட் ஆகும் அது வேகிறதுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் இதை நல்லா வதக்கிக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா முருங்கைக்காய்லாம் வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம இந்த கேரட் இருக்குல்ல, கேரட் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இது கூட அவரைக்காய், கொத்தவரங்காய், பீன்ஸு இதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த காயெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இந்த சாம்பார் வெள்ளரி அதை சேர்த்துக்குவோம். இதெல்லாம் ரொம்ப சாஃப்டான காய்கறி, அதனால தான் லேட்டாக போட்டு வதக்குறோம். ஆரம்பத்தில் முருங்கைக்காய் போட்டோம்ல, இதெல்லாம் ரொம்ப சாஃப்ட். எடுத்து பாருங்க, சவு கரைஞ்சிடும் ரொம்ப வதக்கணும்னா. அதுக்காக தான் லாஸ்ட்டாக இந்த பாருங்க, கத்திரிக்காய் 2 கத்திரிக்காய் அதை பெரிய சைஸாக கட் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது சாம்பார் சாதத்தோட கிளறது இல்லை, அதுக்காக. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்ல காயெல்லாம் நல்லா மஞ்சத்தூள் கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு பாதி அளவுக்கு புளி கரைசலை இந்த காய் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப எல்லாமே ஊற்றிட்டா ஒரே புளிச்சிரும். அப்புறமே நம்ம சாதம் சேர்ப்போம்ல, அப்போ மிதந்தணும். இது நல்லா இது கூட தேவையான காய் வேகிற அளவுக்கு நம்ம இதில் நல்லா சுடுதண்ணி
குளிர்ந்த தண்ணி ஊற்றக்கூடாது, சுடு தண்ணி. அதை நல்லா இது கூட சேர்த்து நல்லா காயை வந்து வேக விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் காய் வேகட்டும். நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், காயெல்லாம் வெந்துருச்சு, நல்லா வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பங்கு ரைஸு, அரை பங்கு வந்து துவரை, அந்த காம்போசிஷனில் நான் வந்து குக்கரில் அதை வந்து போட்டு சாதமாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த சாதத்தை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், நான் வந்து எப்படின்னா இப்போ 400 கிராம் அரிசி எடுத்துக்கிட்டேன். அரிசி எடுத்துகிட்டு 2 டம்ளர் இருக்கும். அதில் 1 டம்ளர் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர். நான் வந்து 8 டம்ளர் தண்ணி வச்சேன். தண்ணி வச்சுட்டு குக்கரில் நல்லா ஒரு 2 விசில் வச்சுட்டேன். வச்சு இப்போ வந்து அதை வந்து இந்த சாதத்தை இதில் சேர்த்துட்டேன். இப்போது நம்ம என்ன பண்ணணும்னா, புளி கரைச்சல் வச்சுருக்கோம்ல, வந்து முன்னாடி பேலன்ஸ் அந்த காயில் ஊற்றிட்டு இப்போ இது கூட அந்த புளி கரைச்சலை சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து இதை கிளறி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி வச்சுருக்கோம்ல, அதை நல்ல ஒரு 50 ml அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிட்டு அப்புறம் நம்ம இது கூட சேர்த்துக்கணும். ஏன்னா இது பவுடராக போட்டோம்னா அங்கங்கே அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். அதனால கிளறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நான் வேற சின்ன பாத்திரமா வச்சுட்டேன். அதனால தான் நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரமா இருந்தால் அந்த சாம்பார் பொடியை மேலே தூவி விட்டுடலாம். இந்த டைமில் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இப்போது நான் இந்த கரைசலை அது மேலே ஊற்றி இதுவும் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறி விட்டு கொதிக்கட்டும். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சோண்டு இந்த கொத்தமல்லி இருக்குல்ல, அதை நல்லா தூவி விட்டுடலாம். தூவி விட்டுட்டு இது கூட என்ன பண்ணணும், கொஞ்சமாக நெய் இருக்குல்ல, அந்த நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இது மேலே ஊற்றிட்டு அப்படியே லைட்டாக கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த புளிப்புலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சர்க்கரை போய் அதை வந்து பேலன்ஸ் பண்ணிடும். நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் சாம்பார் சாதம். அதுக்காக தான் போட்டு இதை கிளறிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இல்லை சாம்பார் சாதம் கமன்னு எவ்வளோ ஜூஸியாக அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கு வந்து சைடில் வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ரெசிபிலாம் 1 by 1 நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது கூட ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் இது கூட வச்சு சாப்பிட்லாம். அப்பளம், சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.